ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போஸ்ட் ஆஃபீஸில தான் வந்து உங்களுக்கு நிரந்தர வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ கல்வி தகுதி வந்து நீங்க 10த் மட்டும் பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். 10த்துக்கு மேல நீங்க என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். குரூப் சி லெவல்ல அந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு எடுக்குறாங்க. பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப். ஸோ எக்ஸாம் இல்லாம தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு இருக்க போது. சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 19,900லேருந்து 60,200 வரைக்கும் சேலரியுமே வந்து இருக்கும். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 14த் மேக்குள்ளார நீங்க வந்து ஆஃப்லைன் மோட்ல வந்து நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கும். இப்ப அந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபிரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ்ல தான் வந்து பாருங்க இந்த ரெக்ரூட்மென்ட் குடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்டேட் வரையா வந்து பார்த்தோன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. இப்போ வந்து பாருங்க உங்களுக்கு பெங்களூர்ல இருந்து குடுத்துருக்காங்க. கர்நாடகா சர்க்கிள்ல தான் உங்களுக்கான வொர்க் வந்து இருக்க போது. இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான். நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ்நாடுன்னு மட்டும் இல்ல. ஸோ இந்தியன் சிட்டிசனா இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். குரூப் சி லெவல்ல இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து எடுக்குறாங்க. ஸோ மொத்தமா வந்து ஒரு 27 வேக்கன்சி உங்களுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ எப்படி வந்து நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இங்க கீழ வந்தீங்கன்னா வந்து பாருங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து குடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்ட்டா நீங்க வந்து பிரிண்ட் எடுத்து இதில குடுத்துருக்கிற மாரி ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிட்டு, ஸோ உங்களோட நேம்ல இருந்து, உங்களோட ஃபாதர் நேம், உங்களோட அட்ரஸ்ல இருந்து, உங்களோட இமெயில் ஐடி, ஸோ நேஷனாலிட்டி, டேட் ஆஃப் பர்த் இந்த மாரி என்னென்ன குடுத்துருக்காங்களோ, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்ட்டா நீங்க ஃபில் பண்ணிட்டு, ஸோ இங்க வந்து பாருங்க சர்டிஃபிகேட்ஸ்லாம் இணைக்க சொல்லியிருக்காங்க. இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து செல்ஃப் அட்டஸ்டடாவும் இணைக்கலாம். அப்படி இல்லன்னா, ஸோ கெசட்டட் ஆஃபீஸ்ல நீங்க சைன் வாங்கி கூட வந்து இணைக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க செல்ஃப் அட்டஸ்டடாவும் இணைச்சுக்கோங்க. இல்லன்னா கிரீன் சைன் போடக்கூடிய ஆஃபீஸ்ல நீங்க சைன் வாங்கி கூட இந்த அப்ளிகேஷன் பேக் சைடே நீங்க இணைச்சு, இங்க வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அட்ரஸ் குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்க வந்து ஸ்பீட் போஸ்ட் வழியா இல்லன்னா வந்து ரேஷர் போஸ்ட் வழியா நீங்க வந்து சென்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க ஸ்பீட் போஸ்ட் இல்லனா ரேஷர் போஸ்ட்ல வந்து பார்த்தோன்னா 14த் மேக்குள்ளார நீங்க வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. 14த் மே ஈவினிங் 5 பிஎம்க்குள்ளார நீங்க வந்து விண்ணப்பிக்கிற மாரி இருக்கும். ஸ்பீட் போஸ்ட் இல்லனா ரேஷர் போஸ்ட்ல. ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க ஸ்டாஃப் கார் டிரைவருக்கு வந்து போஸ்டிங் வந்திருக்கு. ஸோ சேலரின்னு பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா 19,900லேருந்து 60,200 வரைக்கும் சேலரி வந்து வரும். இது இல்லாம அலவன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து இருக்கும். வேக்கன்சி வந்து பார்த்தோன்னா அந்தந்த கம்யூனிட்டி வைஸா வந்து பிரிச்சு குடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட் வந்து 18லேருந்து 27 வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். இது இல்லாம எஸ்சி, எஸ்டியா இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் உங்களுக்கு அந்த ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் குடுத்துருக்காங்க. அவங்கலாம் 32 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசி கம்யூனிட்டியா இருந்தீங்கன்னா 3 இயர்ஸ் குடுத்துருக்காங்க. அவங்கலாம் 30 இயர்ஸ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ குவாலிஃபிகேஷன்லாம் வந்து பாருங்க, நீங்க மினிமம் வந்து 10த் வந்து நீங்க பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். 10த்துக்கு மேல நீங்க என்ன படிச்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா வேலிடான டிரைவிங் லைசென்ஸ் வந்து இருக்கணும். லைட் அண்ட் ஹெவி மோட்டார் வெஹிக்கிளுக்கான டிரைவிங் லைசென்ஸ் வந்து நீங்க வச்சிருக்கணும். மோட்டார் மெக்கானிசம் பத்தி உங்களுக்கு நாலேஜுமே வந்து இருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அந்த டிரைவிங் ஃபீல்ட்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. செலக்ஷன் மெத்தட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸாம் அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. எப்படி செலக்ஷன் பண்ணுவாங்கன்னா, பேசிஸ் ஆஃப் டிரைவிங் டெஸ்ட்ன்னே குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, டிரைவிங் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம நாலேட்ஜ் ஆஃப் மோட்டார் மெக்கானிசம் பத்தி உங்களுக்கு நாலேட்ஜ் இருக்கா அப்படிங்கிற மாரி உங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான செலக்ஷன் மெத்தடு. ஸோ இங்க வந்து பாருங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க வந்து இணைக்கணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இங்க குடுத்துருக்காங்க. இத வந்து நீங்க கரெக்ட்டா வந்து நீங்க ரீட் பண்ணி பாருங்க. ஃபோட்டோலாம் நீங்க வந்து வைக்கிற மாரி இருக்கும். 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்க வந்து அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிற மாரியும் குடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ வில்லிங்கா இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.